எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்ஏ சப்ஜெக்ட் படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டே வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன என்றது பார்த்தோம். இங்கே பாத்தீங்கன்னா ஆன்மாவுடைய சாமர்த்தியங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்றோம். அஷ்டமா சித்திகள் தட் இஸ் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியா, ஈசத்வா, வசித்வா. இது அனைத்தும் ஆன்மாவுடைய சாமர்த்தியங்கள். அனிமா தட் இஸ் சூக்ஷ்ம உடலோட சின்னவனா மாறுறது. இப்போ ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா சீதம்மா பாக்குறதுக்கு சூக்ஷ்ம ரூபத்துல சின்ன ரூபத்துல போயிருவாரு. அதே போல மகிமா மகிமா அப்படின்னா பெருசா ஆகிறது. தட் இஸ் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம், அது ரொம்ப பெருசா இருக்கும். கரிமா தட் இஸ் ரொம்ப வெயிட் ஆகிறது, பௌதிக உடல். ஆஞ்சநேயருடைய வால் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவங்க நினைச்சா ரொம்ப வெயிட் ஆயிடுவாங்க. இது கரிமா. லகிமா அப்படின்னாக்கா ஏசுநாதர் தண்ணி மேல நடந்து போனார் அப்படின்னு சொல்லுவோம். யோகிகள் சில பேரு காத்துல நெல்லி இருப்பாங்க, அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. இது லகிமா. இந்த 4 சித்திகள் இது சூக்ஷ்ம உடலுக்கும் சம்பந்தப்பட்டது. அடுத்த பிராப்தி அப்படின்னா நம்மளுடைய புண்ணியத்தால நமக்கு வர வேண்டிய பலங்கள் கூட நம்ம எடுக்காம இந்த பிரிவில எடுக்கிறோம். தட் இஸ் அவற்றை தடங்களாகி இருக்குது. இது பிராப்தி. பிரகாமியா தட் இஸ் நம்ம நினைச்சது நடக்கிறது. பிசிக்கலா, மென்டலி அண்ட் எமோஷனலி, ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபைனான்சியல், விதவிதமான தடங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுல வர சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல ஒவ்வொரு சக்கரா அண்டர் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும், ஓவர் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும், அது ஒரு சமநிலையில இருக்கும் பொழுது ஒரு நல்ல குவாலிட்டியா நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒவ்வொரு கோஷமும் ஒவ்வொரு உலகத்துக்கு தொடர்பாகி இருக்குது, கனெக்ட் ஆகி இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இன்னொரு அருமையான சப்ஜெக்ட், இதே புக்கு தான், பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் மனிதன் ஒரு தெய்வமா, தெய்வ மனிதன் பூமி மேல உருவாக்கி வச்சிருக்காரு பகவான். தட் இஸ் ஆல் தட் இஸ். அப்படி வந்தா நாம தெய்வ மனிதனா வாழ்றது இல்ல. நோய் வருது, மரணம் வருது, துக்கம் வருது, ரொம்ப ஷார்ட் டைம் ஆயிடுது நம்மளுக்கு இங்க பூமி மேல வசிக்கிறது. இப்படி நம்ம அந்த கடவுள் நிலையிலிருந்து இப்படி இந்த மனித நிலைக்கு அவ்வளோ இறங்கி வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அங்கிலிருந்து தட் இஸ் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டு தியானத்துக்கு வந்த பிறகு எப்படி திருப்பி தெய்வ மனிதனா மாற போறோம், இது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே சில பீயிங்ஸ், மற்ற கிரகவாசிகள் அவங்கள அனுநாக்கி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சில டெத் சீல்ஸ் வச்சிருப்பாங்க நமக்குள்ள. தட் இஸ் நமக்குள்ள இம்ப்ளான்ஸ் வச்சாக்கா நம்ம மரணத்துக்கு
உட்பட்டு இருப்போம். மரணம் இல்லாதவனா இருக்க முடியாது. இதனுடைய பேர் அன்நேச்சுரல் டெத் சீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் இன்னொரு பெயர் இருக்குது, ஜே சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீல்ஸ் நம்ம உடல்ல வச்சதால என்ன ஆயிடுச்சுன்னா, ஹையர் உடல், தட் இஸ் ஹையர் உலகங்கள்ல இருந்து வர சக்தியை மனிதனுக்கு வராம கட்டாயிடும். அந்த சீல் கட்டாயி வச்சிரும் நம்மளுக்கு. இந்த பூமி மேல வரும் பொழுதே இந்த சீல் நமக்குள்ள வைக்கிறதால நம்மளுடைய ஜீன்ல போய் இருக்குது. கிரேட் லோட்டஸ் அவங்களுடைய ரேஸ் நம்மளுக்கு வருகிறது. கம்பெனி ஆஃப் ஹெவன் மகான்மாக்கள் நம்மளுடைய சூரியனும் அண்டு கெலக்டிக் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு டிவைன் அன்பு, டிவைன் ஒளி, ஆர்கேஞ்சல்ஸ் அனைவரும் நமக்கு ஹெல்ப் செய்வாங்க இந்த சீல்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு. எப்பொழுது தியானம் செஞ்சுக்கினே வர்றோமோ, ஒவ்வொரு படியா போய்கினே இருக்கிறோமோ, இவங்க ஹெல்ப்பும் வரும். அடுத்த ஸ்டேஜில யாருடைய ஹெல்ப் தேவையில்லை, நம்மளுக்கு டைரக்டா நமக்கு கனெக்ஷன் வரும். நம்மளுடைய ஆன்மாவோட நம்மளுக்கு தொடர்பு வரும். இவற்றை பிசிக்கலா, மென்டலி அண்ட் எமோஷனலி, ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபைனான்சியல் விதவிதமான தடங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுல வர சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல ஒவ்வொரு சக்கரா அண்டர் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும், ஓவர் ஆக்டிவேட் ஆனா எப்படி இருக்கும், அது ஒரு சமநிலையில இருக்கும் பொழுது ஒரு நல்ல குவாலிட்டியா நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தா ஒவ்வொரு கோஷமும் ஒவ்வொரு உலகத்துக்கு தொடர்பாயி இருக்குது, கனெக்ட் ஆகி இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இன்னொரு அருமையான சப்ஜெக்ட், இதே புக்கு தான், பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் மனிதன் ஒரு தெய்வமா, தெய்வ மனிதன் பூமி மேல உருவாக்கி வச்சிருக்காரு பகவான். தட் இஸ் ஆல் தட் இஸ். அப்படி வந்தா நாம தெய்வ மனிதனா வாழ்றது இல்ல. நோய் வருது, மரணம் வருது, துக்கம் வருது, ரொம்ப ஷார்ட் டைம் ஆயிடுது நம்மளுக்கு இங்க பூமி மேல வசிக்கிறது. இப்படி நம்ம அந்த கடவுள் நிலையிலிருந்து இப்படி இந்த மனித நிலைக்கு அவ்வளோ இறங்கி வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அங்கிலிருந்து தட் இஸ் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டு தியானத்துக்கு வந்த பிறகு எப்படி திருப்பி தெய்வ மனிதனா மாற போறோம், இது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே சில பீயிங்ஸ், மற்ற கிரகவாசிகள் அவங்கள அனுநாக்கி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சில டெத் சீல்ஸ் வச்சிருப்பாங்க நமக்குள்ள. தட் இஸ் நமக்குள்ள இம்ப்ளான்ஸ் வச்சாக்கா நம்ம மரணத்துக்கு உட்பட்டு இருப்போம். மரணம் இல்லாதவனா இருக்க முடியாது. இதனுடைய பேர் அன்நேச்சுரல் டெத் சீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் இன்னொரு பெயர் இருக்குது, ஜே சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீல்ஸ் நம்ம உடல்ல வச்சதால என்ன ஆயிடுச்சுன்னா, ஹையர் உடல், தட் இஸ் ஹையர் உலகங்கள்ல இருந்து வர சக்தியை மனிதனுக்கு வராம கட்டாயிடும். அந்த சீல் கட்டாயி வச்சிரும் நம்மளுக்கு.
இந்த பூமி மேல வரும் பொழுதே இந்த சீல் நமக்குள்ள வைக்கிறதால நம்மளுடைய ஜீன்ல போய் இருக்குது. நெக்ஸ்ட் 5th பிளேனுக்கு சம்பந்தப்பட்டது ஜனாலோகம், ஸ்பிரிச்சுவல் பிளேன். இங்கே நம்மளுக்கு தேவையான பொருட்கள், லிபிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், இது சில பொருட்கள் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, தட் இஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வருகிறது. இவற்றை சரியா எடுத்துக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்சஸ் குறையுது. நான் இங்கே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். எல்லோருக்கும் சமையல் ஒரே மாதிரி செய்யறோம். ஆனா ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் டெஃபிஷியன்சி இருக்கும். தட் இஸ் அந்த பதார்த்தத்தில் அது இருந்தா கூட அது எடுத்துக்கினி தேவையான அளவுக்கு உடலுக்கு கொடுக்கற சக்தி நமக்குள்ள இருக்கிற அந்த கோஷத்துக்கு கிடையாது அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் அது அந்த உடல் பிக் பண்ண முடியல, அதனால டெஃபிஷியன்சி வருது. எல்லோருக்கும் வருது இல்ல, சில பேருக்கு வருது வீட்டுல கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th பிளேன் தபோலோகம், டிவைன் பிளேன். இங்கே நம்மளுக்கு நியூக்ளியிக் ஆசிட், இது இந்த நியூக்ளியிக் ஆசிட் இல்லைன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு இருக்காது, தயாரு ஆகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th பிளேன், தட் இஸ் சத்தியலோகம், மோனாடிக் பிளேன் அப்படின்னு சொல்றோம். இந்த தளத்தில் நம்மளுக்கு பரிபூர்ணமான அன்பு, கிரியேட்டிவ் எனர்ஜி அனைத்தும் இருக்கும். 100% மேனிஃபெஸ்டேஷன், யூ கேன் மேக் யுவர் ஓன் ரியாலிட்டி. இங்கே தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த நிலையில் நம்மளுக்கு என்ன வருது, 7th பிளேனில் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரி சக்தி வருது. அதனை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிபி, எடனோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்றோம். இதுல விஸ்வசக்தியில அனைத்தும் சேர்த்து வரும். இன்னைக்கு தியானம் பண்றோமோ, ஒவ்வொரு உடல் தனக்கு தேவையான பொருட்கள் சரியா எடுத்துக்கினி ஆரோக்கியமா இருக்கும். தியானம் பண்ண பண்ண எல்லோரும் தட் இஸ் யூனிவர்ஸ்ல இருந்து உதவி வரும். அவங்க சீல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்ல நமக்குள்ள சில இம்ப்ளான்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஹையர் மாஸ்டர்ஸ். இந்த இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக நம்ம ஈஸியா அசென்ஷன் ஆயிடுவோம், குரோ ஆயிடுவோம். புது இம்ப்ளான்ட்ஸோட மனிதன் தெய்வ மனிதனா மாறுறது. இப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஷனா இருக்கும். பட் இங்கிலீஷ் மூவிஸ் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப கிட்டம் இருக்கும். தட் இஸ் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சொல்ல மாட்டாங்க, மூவிஸ் மூலமா நல்லா சூப்பரா எடுப்பாங்க. இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச விஷயங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.